காலை வணக்கங்கள். இன்றைக்கி நாம் அதிகாலையில் கண் விழிக்கிறதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் காலையில் 8 மணி நேரம் தூங்கி அதுதான் ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பழக்கத்துக்கு வந்துட்டு, இது எவ்வளோ கெடுதல்ங்கிறது அந்த நோய் வரும்போது தான் தெரியும். அதிகாலையில் கண் முழிக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது நம்ம ஒரு சின்ன இது சொல்லுவோம், சுரையுறைய சுகமாக இருக்கும், தூங்க ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை அப்படியே விட்டுட்டோன்னு சொன்னாக்கி அதனால் அவருடைய கெடுதல்களை நாம் அனுபவித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் ஆதி காலத்துலேருந்தே நம்மளுக்கு விடிய காலம் கோழி கூவுதலேருந்து அந்த தேவாலயங்களில் மணி அடித்து நம்மளை எழுப்பி விடுறது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாறிட்டுருக்கு. நம்ம என்றைக்கு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுலேருந்தே நம்ம வாழ்க்கை முறையும் மாறி போச்சு, கடவுள் நம்பிக்கை போயிட்டு உடல் நோயால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி மருத்துவத்துக்காக அலைஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. இந்த விடிய காலையில், அதாவது பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் பாக்கியவான். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒன்று சொல்லுவார், அதாவது எவன் ஒருவன் தன் கடமையை செய்கிறானோ அதற்குள்ள பலனை அந்த இந்திரனே வந்தாலும் தடுக்க முடியாது அப்படிம்பார். நம்ம தவறு செய்தோன்னா அதுக்குள்ள பலன் தவறாகவே கிடைக்கும், நல்லது செய்தோன்னா அதுக்குள்ள பலன் நல்லதாகவே இருக்கும். அப்போ அந்த வகையில் நம்ம விடிய காலம் எழும்பி ஒரு பழக்கப்படுத்திட்டோன்னாக்கி நம்மளுக்கு எந்த நோயும் வராது. அப்போது அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அதிகாலையில் கண் முழிக்கிறது. அப்போ அதுக்காக என்ன பண்ணலான்னா ஒரு பழக்கத்தை உருவாக்கி ஆகணும். யார் ஒருத்தர் அந்த அதிகாலையில் கண் முழித்து பழகிட்டாங்களோ எல்லா வேலையும் சக்ஸஸ் பண்ணலாம், மன கஷ்டம் குழப்பம் எதுவுமே வராது, ரொம்ப தெளிவாக இருக்க முடியும். நம்ம இந்த 6 மணிக்கு மேலே எழும்பி பழகணும்னு சொன்னால் உடம்பு வலி, ஒரு அசதி, சோர்வு, மனத்தில் ஒரு தளர்ச்சி இப்படி உண்டாகணும். இன்றைக்கி நிறையா சின்ன பிள்ளைகளுக்கு கண் பார்வை மங்கிட்டு அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டுட்ருக்கோம். எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு சத்து குறைவான ஆகாரத்தை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி பிள்ளைகள் மருத்துவர் என்ன சொல்ல, சத்து குறைவுனால கண் தெரியாமல் போயிட்டு அதனால் கண்ணாடி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. காலையில் ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு கண்ணாடியை போட்டு வெளியே அனுப்புனா அந்த பிள்ளை நடக்கும்போது காலை தூக்கி வச்சு நடக்கும்போது எவ்வளோ பரிதாபமாக இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் தயவுசெய்து பெண்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அதாவது எங்களை மாதிரிப்பட்ட ஆண்களால் எதுவுமே முடியாது. எனக்கு மனைவி சோறு வாங்கி வச்சானா சாப்பிட முடியுமே தவிர வேறு எதுவுமே எங்களால் முடியாது. பெண்கள் தான் ஒரு குடும்ப மருத்துவர், மற்ற மருத்துவர்கள்லாம் 2வது தான். அந்த குடும்ப மருத்துவராக இருக்கக்கூடிய இந்த பெண்கள் முயற்சி பண்ணாக்கி பிள்ளைகளையும் சரி புருஷனையும் சரி தன் குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுடலாம். அதுக்கு முதல் படி கண் விழிக்கிறது காலையில். இன்றைக்கி நிறைய சின்ன பிள்ளைகளை கண்ணாடி போட்டிருக்கு. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்கி அந்த தாய் என்ன பண்ணுவோம், காலையில் 6 மணிக்கு எழும்பி சமையலை முடிச்சுக்கிட்டு பிள்ளையை எழுப்பணும்னு சொல்லி பெண்கள் பார்க்குது. நிறைய பெண்கள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான் கண்ணாடி போட்டுட்ருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சரியாக மலமும் போகாது. அந்த பிள்ளைகள் எப்போவும் ஒரு நோயாளியாகவே தான் தெரியும். அப்போ இதுக்கெல்லாம் மூல காரணங்கிறது அந்த அதிகாலையில் கண் முழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி மருத்துவமனை என்ன சொல்லுது, சத்து குறைவாயிற்று அதனால் கண்ணாடி போடுங்க, சத்துள்ள ஆகாரத்தை கொடுங்க. எது சத்து உள்ளது எது சத்து இல்லாதது யாருக்காவது தெரியுமா? தயவுசெய்து பெண்கள் கவனிக்கணும். நீங்கள் என்ன ஒரு ஆகாரம் கொடுக்குறீங்களோ அத்தனையுமே சத்து உள்ளது. ஆனால் நீங்கள் கடையில் ப்ரெட்டு, பிஸ்கட், நூடுல்ஸ் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ அந்த ப்ரெட்டு, பிஸ்கட், நூடுல்ஸ் நம்ம பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ளே போகுமோ அந்த பிள்ளைகளுக்கு மலம் சரியாக வராது. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலை கடனை செட்டியார் கணக்கு அப்படிம்பாவ. செட்டியார் கணக்குன்னா அந்த காலையில் எழும்பினோடனே அந்த மலை ஜலம் கழிச்சிட்டோம்னாக்கி நம்ம உடம்புல உள்ள கழிவுகள்லாம் போய்கிட்டோம், நான் முழுமையாக ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படிங்கிறது தான் அதில் கணக்கு. அதனால தான் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயசுலலாம் கேள்விப்படுறோம், செட்டியார் கணக்கு முடிச்சாச்சா அப்படின்ட்டு. இன்றைக்கி அந்த பழக்கம் சுத்தமாகவே இல்லை. தயவுசெய்து பெண்கள்
இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். காலையில் பிள்ளைகள் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு ஒரு மலை ஜலம் கழித்து பல் விளக்கி ஒரு கடவுளை கும்பிட்டு அதுக்கு பிறகு வேலைகளை படிக்க வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பழக்க வழக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு கூட்டு குடும்பத்தால் மட்டும்தான் முடியும். அதாவது நீங்கள் பெண்கள் சமையல் பண்ணிகிட்டு இருந்தால் தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை எழுப்பி எடுத்து அதை மலை ஜலம் கழிக்க வச்சு ஆரோக்கியத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டு குடும்பம் எல்லாம் போனதுனால இன்றைக்கி ஒரே பெண் எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால தான் இன்றைக்கி நிறையா கண் நோய்கள் வந்துட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து பெண்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது கணவன் அல்ல நீங்கள் யார் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களுக்காக இருக்கணுமே தவிர மருத்துவருக்காக போகக்கூடாது. அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணுன்னாக்கி அதுக்கான ஒரே வழி அதிகாலையில் கண் முழிக்கிறது. இது தயவுசெய்து இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் எல்லாமே சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. யாரையும் அந்த பிள்ளைகள்லாம் நான் 8 மணிக்கு தான் எழுப்பேன் அப்படின்னு பெருமையாக பேச விடாதுங்க. அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது. அதனால் எழும்பி பழகுவோம். நன்றி, வணக்கம்.